சொல்லுவாங்க. ஓகே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிசி விசஸ் ஆர்ஆர். ஒரு பயங்கர என்ன சொல்றது, எதிர் எதிர்பார்த்த ஒரு மேட்ச். எல்லாரும் வந்துட்டு மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சூரியவன்ஷி ஸ்டார்க் எப்படி அடிக்க போகிறாங்க, அப்புறம் வந்துட்டு ஜெய்ஷ்வால் வந்துட்டு எப்படி அப்ரோச் பண்ண போகிறாங்க, எல்லா இதுவுமே இருந்துச்சு. எல்லா கிரிட்டிசைஸுமே ஸ்டார்க்கோட மொதல் ஓவர்லேயும், அதுக்கப்புறம் இவன் போட்டான், அவன் பேர் என்ன ப்ரோ, ஜெம்மி ஓவர்டன். ஜெம்மி ஓவர்டன். நாங்க தான் உங்களை ஃபாலோ பண்றோம். கைல் ஜேமிசன். ஜெமிசன் ஓவரில் வந்துட்டு இவனை லைக் சூரியவன்ஷன் மொதல் பாலே அடித்தான் லாங் ஆஃப். அது போற முன்னாடி ஒரு கடி கடிச்சிட்டு போயிருவோமே. ஆனால் பாவம் ஜெமி, நீங்கள் வந்துட்டு லைவ் அப்யூஸ் பண்ணியிருக்கீங்க. அது 15 வயசு ஒரு சின்ன பையன், அவனுக்கிட்ட அப்படிலாம் போய் கத்தக்கூடாது. ஆனால் இருக்கும் ஊருக்குள்ள பெருசுலாம் போயிட்டு சண்டைக்கு போவான் என்ன ஒரு சின்ன பையனுக்கிட்ட. ஆமாம், சும்மா வயசு, நீ வேணா சண்டைக்கு வாடா, வயசு ஒரு மரியாதை இல்லாமல் எல்லாத்தையும் பிடிச்சி அடிச்சிட்டு இருந்தான். ஸ்லோ யார்கர் செம்ம யார்கர் ப்ரோ, யார்கர் போட்டு தூக்கிட்டான். நல்லா யாருக்காரு ப்ரோ, நல்லா லைக் பண்ணான். ஸோ அதான் லைக் மேட்ச் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இப்போ இவனுக்கு ஜெயிச்சு நமக்கு ஒரு கேட் ஒன்று ஓப்பன் பண்ணி விட்டானுங்க. டிசி ஜெயிச்சு நல்ல வேலை. ஆர்ஆர் தோத்துட்டானுங்க இன்னைக்கு. இல்ல அவன் ஆரம் தோத்தது நல்லதுதான். காம்படிஷன் நீட்டா போயிட்டு இல்லை, எனக்கு என்னன்னா இவனுங்கெல்லாம் 200 250 அடிச்சிட்டு இருக்கானுங்க. அங்க ஒருத்தர் மான்கரத்தை ஊஞ்சல் விளையாடுவானுங்களா, பம்பர ஓட விளையாடிட்டு இருக்கானுங்க நம்ம ஆளுங்கெல்லாம். அவன் அதான் நீ சொல்ற மாதிரி இந்த 260 240 220 அசால்ட்டா சேஸ் பண்றானுங்க. ஒரு லவடி கப்பல் குரூப்ஸ் 190 சேஸ் பண்றது முக்குறானுங்க. நம்ம தான், வேற யாரும் இல்ல. அதோட அந்த ஸ்டீஃபன் பிளமிங் லவடா வந்து விரட்டி விடுறதானது. டானவன் ஃபெரேரா என்ன மாதிரியான இன்னிங்ஸ் ப்ரோ அவன். அதான் இருங்க அவன் பேரெல்லாம் வந்துட்டு 1 கோடிக்கு போயிருக்கான். எனக்கு அதுதான் மனசெல்லாம் அடிச்சுக்குது. ராஜஸ்தான் கூட பேசி வாங்கியிருந்தா வேற முடிஞ்சிருக்கும் கடந்துட்டு. இத்தனைக்கும் வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்கா அந்த ஜேஎஸ்கேல வந்துட்டு பினிஷரே அவன் தான், டாப் கிளாஸ் பினிஷர். டிஎஸ்கே விடுங்க, போன வருஷம் டிஎஸ்கே அவன் பெர்ஃபார்மன்ஸ் தான் மெயினாவே. அந்த ஃபினிஷிங் டச் ஃபுல்லா அவன் தான் அடிப்பான், பக்காவா அடிப்பான். ஐயோ, வீடியோ ஸ்டார்டிங்ல நம்மளை பத்தி பேசினோம்னா நம்மளை பத்தி பேசுற மட்டும் சொல்லுவாங்க. லைக் வீடியோக்குள்ள போயிடலாம். லைக் அதான் வந்துட்டான். ஆக மொத்தம் யாருமே எந்த காஸ்டியூமும் சேஞ்ச் பண்ணல, நான் மட்டும் மாத்திட்டு வந்திருக்கேன். அவனுக்கு 2 பேரும் அதே இதுல வந்திருக்காங்க. பத்து அதே பிளாக் கலர் டிஷர்ட் போட்டு வந்துட்டான். ப்ரோ சொல்லுங்க. ஒரு 5 மினிட்ஸ் விராட் கோலி கடிச்சிட்டு போமா. நானே இன்னைக்கு ஃபாலோவர் ஒருத்தவங்க வந்திருக்காங்க, ஓகேவா? இவ வீடியோக்கே வரண்டா, நேர்ல வந்திருக்காங்க. ஏதோ நிறைய கேட்கணும்னு வச்சிருக்காங்க, கேக்குறாமா? யாரு வராங்க நம்ம சிஸ்டர். வாயை தர முடியாது, வாயை தர முடியாத, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நீங்க பேசாதீங்க, இருங்க. நீங்க நாளைக்கு பேசுங்க, பேசுங்க. சொல்லுங்க. உங்களுக்கு ஆர்சிபி மேல என்ன வன்மம்? ஒரு கேள்விதான் எனக்கு, அதுக்கு மேல எதுவுமே வேண்டாம். எங்களுக்கு ஆர்சிபி மேல வன்மமே கிடையாது. நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா அப்படி தெரியல. நான் எனக்கு வன்மம் இல்ல சீரியஸா வந்துட்டு ஆர்சிபி மேலதான் எங்களுக்கு எந்த வன்மமும் கிடையாது. அவனுக்கு பண்ற அந்த சின்ன சின்ன ஆட்டிடியூட்லாம் வந்துட்டு தேவையில்ல, அன்வான்டா இருக்கு, அதனாலதான் போவோம். மத்தபடி எனக்கு நான் விராட் கோலியோட பயங்கர ஃபேன், தெரியாதா? ஓகே, எனக்கு விராட் கோலி பர்சனலா ரொம்ப பிடிக்கும். இல்ல ப்ரோ, எனக்கு நேத்து நீங்க போட்டியில அது என்ன பண்ணிருக்கோம், விராட் கோலி கடிச சென்னை போட்டிருக்கு நேத்து. இல்ல விராட் கோலி அது முதல் மேட்ச்லதான் என்ன பண்றோம், பேசுறோம் விராட் கோலி இனி கடிக்க கூடாது, இனி வந்து அவர் பாராட்டுவோம் அப்படின்னு. அப்பதான் அந்த வீடியோல தான் பேசி முடிக்கிறோம். அடுத்த மேட்ச் ஒரு 20-30 நிமிஷம் வந்து பேர் கடிக்கிறதா தான் இருக்கு. நீ சொல்லு, இப்ப வந்துட்டு விராட் கோலி அந்த மாதிரி அக்ரெசிவா பண்றாருல, அதெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா? அதை வந்துட்டு ரசிக்கும் தன்மையா இருக்கா உனக்கு? என்ன யோசிக்கிற? ரசிக்கலாம், ஓகே ஓகே, ஆனா அது வெறுக்கிற அளவுக்கு அப்படிலாம் இல்ல. வேற எப்படி இருக்குது? உங்க அளவுக்கு வெறுப்புலாம் வரல, பட் நல்லா தான் இருக்கு. அது பாக்க நல்லா இருக்கா? அவங்களே சிரிக்கிறாங்க. கேள்விக்கு பதில் அவன் சூர்யா வந்துட்டு நேத்தே வந்துட்டு ரியலைஸ் பண்ணிட்டான், விராட் கோலி பண்றது தப்புதான் சொல்லி நேத்தே அவன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். ஆனா அது ஓகேனா? ஆனா சரிண்ணா,
அவன் அவன் ஒரு அக்ரெஷன் கொடுத்தாதான் ஃபீல்ட்ல ஒரு எனர்ஜி இருக்கும். அதுக்காக தான் அவன் ப்ரோ அது அக்ரஷன் இல்ல ப்ரோ, அது வேற ஒரு மாதிரி. அது வந்து இல்லடா லைக் வந்து பேசுறோம்ல விராட் கோலியோட அக்ரஷன் எனக்கும் பிடிக்கும். எந்த அக்ரஷன் தெரியுமா? இப்போ நம்ம வெஸ்ட் இண்டீஸ் கூடலாம் இந்தியா ஆடுறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்துட்டு அந்த வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் வந்துட்டு வேணும்னே இந்தியன் பிளேயர்ஸ் வந்துட்டு மோக் பண்ணுவானுங்க. சரி அவன் வந்துட்டு ஒரு பால் டாட் எடுத்துட்டானா வந்துட்டு சும்மா கையை காட்டுவானுங்க, முடிஞ்சா 6 அடிமானுங்க. அப்போ விராட் கோலி அடிச்சுட்டு அந்த இப்படி சிக்னேச்சர் போட்டு எழுதி தருவான். அதெல்லாம் சூப்பரா இருக்கும். அதெல்லாம் நான் வந்துட்டு எதுவுமே சொல்ல. நேற்று என்ன பண்ணலாம் கில்லு வந்துட்டு நம்ம ஊர் பையன் மேட்ச் எப்படின்னா ப்ரோ ஒரு 5-4 அடிச்சாங்க லபாடக் அகைன்ஸ்டா. அதெல்லாம் சூப்பர் சூப்பர் ஷாட். கிளாசிக்கான ஷாட் ப்ரோ. எல்லாமே கண்ணுல ஒத்திக்கிற மாதிரி நேத்து என் தம்பிட்டு உட்காந்து சொல்றேன், சூப்பரா இருக்கா டச், நீ பார்க்கவே பழைய கோழியை பார்த்த மாதிரி இருக்குடா. அப்பதான் சொல்லி பாராட்டி ஒரு மீம்ஸ் ஒண்ணுமே இல்ல. ஓகேவா, பையன் நல்ல பையன் தான். என்ன கொஞ்சம் கஞ்சா அடிப்பான் அந்த மாதிரி கொஞ்சம் அப்பப்ப பைத்தியம். வேற பையன் ரொம்ப நல்ல பையன் தான். அது வந்துட்டு உனக்கே தெரியும். நீங்க வந்துட்டு ஜென்யூனான ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் இருக்கீங்க. உங்களெல்லாம் நாங்க வந்துட்டு அபியூஸ் பண்ற மாதிரியோ இல்ல உங்களை வந்துட்டு அகேன்ஸ்டா நாங்க பேசவே கிடையாது. சில பேர் வந்துட்டு ரபாடா கமெண்ட் எல்லாம் போய் திட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. அவங்களுக்காக தான் அது வந்து தப்பு நீங்களே அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கல்ல, அதனாலதான். சில டாக்ஸிக் ஃபேன்ஸ் அதான் ஒரு 50-50 இருக்கீங்க உங்க பிரான்சைஸ்ல மட்டும். சில பேர் இல்ல 50-50 இருக்கீங்க. தெரியல ஹோல்டர் டாட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு, அதுல போய் போட்டுட்டு இருக்காங்க கமெண்ட்ஸ். கம்பெனி லைட் அப்ப வந்து உங்களுக்கே தெரியுது, எல்லாம் உங்களுக்கே தெரியுது. லைட் கம்பெனிக்குமே வித்தியாசம் தெரியாத என்ன கேட்டுட்டு இருந்தாங்க. நான் இதெல்லாம் நான் கேட்கணும் என்ன வந்தா கேளுங்கடா. அவனுங்களே மாறிட்டானுங்க. பழைய கூலியை பார்த்த மாதிரி ஒரு 5 பவுண்டரி பார்த்தோன்னே பத்து சொன்ன மாதிரிதான் கிளென் பிலிப்ஸுக்கும் பிலிப்ஸ் வித்தியாசம் தெரியாம அவனுங்கள்ட்ட போயிட்டு விராட் கோலி தர பாப்பம் அப்புறம் பால் கம்பெனி. சரி ஓகே லைக் வேணாம்டா போதும்டா. லைக் வந்துட்டு ப்ரோ போதும் ப்ரோ. இப்பயே 6 நிமிஷம் பக்கம் விராட் கோலியை பத்தி பேசிட்டு இருக்கோம். சரி ஓகே, கம்மிங் பேக் டு கிரிக்கெட். இன்னைக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் என்ன தர்ஷன் இன்னைக்கு மேட்ச் பாத்தியா நீ? அதெல்லாம் வெறி கொண்டு பாத்துட்டு இருந்தாங்க, டெல்லி ஜெயிக்கணும்ட்டு. ஏன்னு கேட்டா ஆர்சிபி 3வது பிளேஸ்க்கு வந்துடக்கூடாதான். இல்ல அட பாவீங்களா, பாத்துட்டு இருக்காங்க டி-ஷர்ட் வேற போட்டுட்டு. தர்ஷினி ரியான் பராகோட இன்னிங்ஸ் எப்படி இருந்துச்சு? யாரு? ரியான் பராக். நான் பாதில இருந்து தான் வந்தேன். பாதில இருந்தா பாத்தியா? இவன் சூர்யா பாத்துருப்பான். சூர்யா எப்படி ரியான் பராகோட இன்னிங்ஸ் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சா? செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா பார்த்தோம். சரி அதான் அந்த இடத்துல வந்து அந்த இன்னிங்ஸ் கூடி போன சூப்பரான இன்னிங்ஸ் ப்ரோ. அதான் ப்ரோ லைக் வந்துட்டு ஆர்ஆர் வந்துட்டு நம்ம ஒரு கன்சர்ன் எப்பவுமே வச்சிருந்தோம். டாப் ஆர்டர் 2 பேர் சொதப்பிட்டானுங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ரன் வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதை இன்னைக்கு டோட்டலா மாத்திருக்கானுங்க. ஜூரல் வந்துட்டு ஒரு பெட்டர் பர்ஃபார்மர், நல்ல ஒரு பேட்ஸ்மேன் அப்படின்னு சொன்ன ஜூரல் அதுக்கு ஏத்த மாதிரி இன்னைக்குமே ஆனா பராக் வந்துட்டு அதிசயமா இன்னைக்கு போட்டு பொழந்துட்டான். ஒரு பழைய பராக் பார்த்த மாதிரி இருந்துச்சு. நல்ல ஆட்டிடியூட்லாம் இல்லாம காமா வந்துட்டு நிதாரணமா ஆடிட்டு போயிட்டான். ஒரு 80 ரன்ஸ் நினைக்கிறேன். 90 ரன்ஸ் 50 balls 90 runs. ஒரு அனன்யா பாண்டே பாத்துட்டு வந்திருப்பான். 10 அடிச்சுதான் 100 போட்டிருக்கலாம். ஒரு வெல் பேட்டிங் தான் அவனுங்களை பொறுத்த வரைக்கும். அந்த இடத்துல இருந்துமே அவன் சிங்கிள் கூட கன்வெர்ட் பண்ண அடிக்கல ப்ரோ. அந்த இடத்துலயுமே அவன் பவுண்டரி அடிக்க போய் தான் விக்கெட் விட்டானே. மிஸ் ஆயிதான் போச்சு. ஆஸ் அ கேப்டனா அதான் ப்ரோ பண்ணணும். அதுக்கு மேல வந்துட்டு அவன் பொறுமையா என்ன ப்ரோ பண்ண போறான்? அதுக்கு மேல ஸ்கோர் கொண்டு போய் தான் 11-12 நெட் ரன் ரேட் இருக்கிறான் யோசிக்கலாம். அந்த நெட் ரன் ரேட் கூட்டன்ற மைண்ட் செட்ல தான் அவன் கேமை கொண்டு போனாங்க. ஸோ அப்புறம் இன்னொன்று என்ன நான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன்னா லைக் ஸ்டார்க்கு வேதாவை நேரில் பார்த்துருக்கியாங்கிற மாதிரி வந்தான் தலைவன். வந்துட்டு 3 விக்கெட் எடுத்து பாக்கெட்ல போட்டு போயிட்டான். லைக் அதான் ஸ்டார்க்லாம் வந்துட்டு நான் ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஸ்டார்க் எக்ஸ்ட்ரானரி ஒரு பவுலர். அவரெல்லாம் வந்துட்டு லெஜெண்ட். அவங்களாம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கெல்லாம் இதுல ஸ்கிரீன்ல பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்டார்க் வந்துட்டான்பா அப்படிங்கிற மாதிரி. அந்த ஆக்ஷன்கே தான் ப்ரோ. ஸ்டார்க் பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன் தான் ப்ரோ. இதெல்லாம் என்ன ப்ரோ, தலைவன் வந்துட்டு ஆஷஸ்ல போடுவான் பாரு ப்ரோ முத போல. அதுக்கு தான் ப்ரோ பல ஃபேன் பேஸே இருக்கு ப்ரோ அந்த பாலுக்கெல்லாம். அந்த இமோ பேர் வின்ஸா ஏதோ ஒன்று. அப்புறம் முக்கியமா வந்துட்டு ஆர்ஆரோட டவுன் ஆர்டர் பத்தி நம்ம பேசியே ஆகணும். லைக் டவுன் ஆர்டர் சொல்ல முடியாது, மிடில் ஆர்டர். யாரு ப்ரோ அவன்? பெரேரா. சொல்றேன் அந்த ஸ்டீஃபன் தொப்பி 5 6 போறான். 6 6 6 6 அடிச்சிட்டு போறான். 6 6 2 4.
ஒரு ஸ்டேஜ்ல அவனுக்கு என்ன பால் போடுறதுனே தெரியல, என்ன பால் போட்டா அடிக்கிறான், அவனுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆயிட்ட, எந்த பால போடுறதுன்னு தெரியாம முடிக்கிறானுங்க, எல்லா பக்கமும் அடிக்கிறான். இவங்க டெல்லி என்னன்னா அவனுக்கு ஸ்டார்டிங் அந்த விக்கெட் எடுக்கணுங்கிற பிளான்ல போயிட்டு ரியான் பராக மைண்ட்லயே வச்சுக்கலையோ என்னமோ. அவனுங்க இந்த மிடில் ஆர்டர்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ் இன்னைக்கு. இவனுங்க டாப் ஆர்டர் மட்டும் எப்படியாவது ஒன்று விக்கெட் எடுத்துடணும் அந்த மைண்ட் செட்ல அந்த பிளான்லயே போயிட்டு இவனுங்க எல்லாம் எதுவுமே யோசிக்காம விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சூரியவன்ஷி போட்ட ஸ்லோ அந்த அவன் அன்எக்ஸ்பெக்டட். நம்ம இந்த ஏரியா கிரிக்கெட் ஸ்ட்ரீட் கிரிக்கெட்ல நம்ம விக்கெட் ஆயிட்டா ஒரு நிமிஷம் பாப்போம் தெரியுமா, எப்படா இது எப்படி ஏமாத்தலாம் அப்படின்னு அவன் பாக்குறான். அவன் சூரியவன்ஷி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இனிமேதான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வரும் இந்த கிரிக்கெட் எப்படி இருக்குன்றது. சொல்லிட்டு இருக்கேன். லைக் ஆர்ஆர் வந்துட்டு டவுன் ஆர்டரும் சூப்பராக விளாண்டானுங்க. விளாண்டு ஒரு 220 டார்கெட். இப்பெல்லாம் வந்துட்டு 220நாவே வந்துட்டு ஈஸி சேஸுங்கிற மாதிரி. அதாவது 2008ல இருந்து அந்த 23 வரைக்கும் 25 வரைக்குமே மொத்தமாவே 5 கேம் தான் 220+ சேஸ் பண்ணியிருக்காங்களாமா. இந்த வருஷம் மட்டும் 6 கேம் 220+ சேஸ் பண்ணியிருக்காங்களாம். இத்தனைக்குமே 2 பேர் அவங்க விளையாண்ட எல்லாருக்கும் கிரெடிட்ஸ் கொடுக்கணும். ஆக்சுவலி இந்த ஒரு 8th to 9th ஓவர்ல வந்து பிட்ச் வர ஸ்லோ ஆயிடுச்சு. சர்ப்ரைஸ் ஆனவனே பிட்ச் ஸ்லோ ஆயிடுச்சு. அந்த இடத்துல இருந்து அவனுக்கு நல்ல இன்டென்ட் காமிச்சானுங்க. நம்மளுக்கு இதுல ஒரு ஹைலைட் என்ன தெரியுமா, 2020ல இருந்து 2025 வரைக்கும் சிஎஸ்கே 190 தொடாம 2 தடவை கப் அடிச்சிருக்கானுங்க. அதுதான் இன்னும் ஹைலைட். என்ன பண்ணி வச்சிருக்கானுங்க பாரு அவனுங்க. ஆக்சுவலி பது ப்ரோ சொல்ற மாதிரி அது ஒரு ஸ்டார்ட் இருக்கு ப்ரோ. அப்போ நீங்க 210 ரன்னாலே பார்த்தாலே அது ஒரு பெரிய ஸ்கோரா இருக்கும். 190 பெரிய ஸ்கோர் ப்ரோ. 200 ஆயிடுச்சு. நம்ம சின்ன வயசுல பார்க்கும் போதெல்லாம் 190 அடிச்சுட்டா டிஃபால்ட் வின். 160 பாத்துருப்பீங்க. அந்த 2010ல சிஎஸ்கே ஆர்ஆர் மேட்ச் ஒன்று நடக்கும். 240 என்ன அடிச்சிருவாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். அந்த மேட்ச் எல்லாம் பார்த்துட்டு இவ்வளவு பெரிய டீமா இருக்கானுங்களே நம்ம ஆண் வாய போடுறதுக்கு. இப்ப அதே வந்து அசால்ட்டா சேஸ் பண்றாங்கன்னா இவனுக்கு என்னன்னா இன்னும் 190 ஸ்ட்ரகிள் ஆகுறானேன்ற மாதிரி இருக்கு. அப்போ அதாவது அப்ப வந்துட்டு ஹை ஸ்கோர் அடிக்கிற எபிலிட்டி ஆர்சிபி கிட்ட மட்டும் தான் இருக்கும். ஏன்னா அங்க 2 பிக் புல் இருப்பானுங்க. ஒன்னு கெயிலே, இன்னொரு. சோ அவனுக்கு 2 என்ன ப்ரோ அப்பயும் கப்படிக்கல. அதான் நானும் அதான் சொல்லலாம்னு இருந்தேன். அப்படி என்ன பிரயோஜனம் மேட்ரு. சோ அடிச்சாதான் எனக்கு மனசு நிம்மதியாகுது. லைக் 20 கேட்கணும்னு வந்தாங்க. நடுவுல இது பண்றீங்க நீங்க வீடியோனா இது அதை மட்டும் பேசவே மாட்டீங்கிறாங்க. லைட்டா கொட்டிக்கிட்டே இருக்கணும். இவனுக்கு எவ்வளவு திட்டினாலும் இவனுக்கு திரும்ப மாட்டாரு. நீங்க பேசிட்டு போயிடுறீங்கடா. அவனுக்கு என் ஐடி வந்துட்டு உள்ள வந்துட்டு என்னோட மெசேஜ்ல திட்டுறானுங்க. வந்துட்டு நீலாம் அப்படி இப்படி என்ன ஏன்டா திட்டுறீங்க, பேசுறவங்க அங்க இருக்காங்க, அவனுங்களை போய் திட்டுக்கடா அப்படிங்கிற. நான் இன்னைக்கு இந்த பிரச்சனையே வரக்கூடாதுன்னு தான் உங்க ஐடி எல்லாம் கீழே மென்ஷன் பண்ணி விடுறேன். அவனுக்கு அப்படி இருந்தும் அவனுக்கு என் ஐடி போட்டு திட்டுறாங்கன்னா அப்ப அவனுக்கு என்ன சொல்றது? விராட் கோலி ஃபேன்ஸ் அப்படிதான்டா இருப்பாங்க. நேத்து ஹாஃப் அன் ஹவர் ஒரு 20-25 நிமிஷம் விராட் கோலி மட்டும் தான் கடிச்சிருக்கீங்க. விராட் கோலி ஃபேன்ஸ் நடந்தாலும் அங்க விராட் கோலிக்கு ஒரு 5 நிமிஷம். நேத்து விண்டேஜ் கோலியை பார்த்துட்டு. ஆமா அது ஒரு மேட்ரு. சரி, இப்போ கம்மி பேக் டு கிரிக்கெட். உங்களை கிரிக்கெட்டுக்கு நான் கொண்டு வரதே பெரிய விஷயமா இருக்கு. அங்கேயும் பிடிச்சி இழுத்தாலும் மறுபடியும் விராட் கோலிக்கு போயிடுறீங்க எல்லாருமே. ஸோ செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபுல் கிரெடிட் யாருன்னா நிசங்காக்கு தான் தரணும். செம்ம பேட்டிங், சூப்பர் பேட்டிங். அவன் வந்துட்டு ஆர்ச்சராகவே மதிக்கல, போடாங்கிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் அடிச்சான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு சைடுல இருந்து அவன்கிட்ட ஒரு கிரிட்டிசிசம் இருந்துச்சு நம்ம சைடுல இருந்து அவனுக்கு. ஆக்சுவலி இன்னைக்கு அதை ஃபுல்லாவே இந்த பிளேயர்ஸுக்குலாம் வந்துட்டு டப்புன்னு மூஞ்சில ஏதோ ஒரு பால், கழுத்துல ஏதோ ஒரு பால் பட்டா ஒரு மாதிரி வெறியாயிரும் ப்ரோ. அது வந்துட்டு எப்பயுமே அது உண்மை. அது நம்ம வந்துட்டு ஆன் ஃபீல்ட்ல இருக்கும்போது நம்ம ஒரு பவுலர் நம்மள அடிச்சிட்டாலோ நம்ம வயிறுல எங்கேயோ ஒரு அடி வாங்கிட்டோம், அதுக்கப்புறம் அவங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இன்னைக்கு நிசங்காக்கு ஆர்ச்சர் கிட்ட அதுக்கப்புறம் வந்துட்டு பையன் அன்ஸ்டாப்பபிள் தான். எல்லாமே 6-4 தான் அங்க இருந்து. ஸோ செம்ம. அது இல்லாம எனக்கு ரொம்ப பர்சனலா பிடிச்ச பிளேயர் வந்துட்டு கேஎல் ராகுல். உங்களுக்கு தெரிஞ்சு எல்லாத்துக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். தலைவன் வந்துட்டு அவன் ஆடுறத பார்க்கவே அப்படியே இதுதானே கிரிக்கெட். சைட்ல இருந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு நிசாந்த் வந்து பவர் பிளே நல்லா கேபிடலைஸ் பண்றான்னு தெரிஞ்சு ஸ்ட்ரைக் ரொம்ப இது பண்ணேன், ரொட்டேஷன் பண்ணிட்டே தான். அதே மிடில் ஓவர்ஸ் பார்த்தோம்னா பங்கமா கேபிடலைஸ் பண்ணான். ப்ரோ நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா நிசங்கா 50 போடும்போது தலைவர் 20 ரன் தான் ப்ரோ. கேஎல் ராகுல் ஆடவே இல்லையே, சும்மா ஸ்ட்ரைக் மட்டும் தான் ரொட்டேட் பண்ணிட்டு இருந்தான். நிசங்கா செம்ம ஃபார்முக்கு வந்துட்டான். இதுல என்ன ஒரு ஹைலைட் தெரியுமா, இவனுங்க மில்லரை உள்ள கொண்டு வராம சேஸ் பண்ணிட்டானுங்க டிசி. அதான் மாஸ். இன்னைக்கு மேட்ச்ல அவங்க ஆல்ரெடி 4 ஓவர்சீஸ் பிளேயரோட தான் போனாங்க. நிசங்கா 1, ஸ்டப்ஸ் 1,
அதான்டா இவன் ஜேமிசன் ஸ்டார்க்கு. நான் அதான் சொல்றேன், ஸ்டார்ட் மில்லர் மாதிரி பண்ணுவாங்க. ஒரு பிளேயர் உள்ள இல்லாம சேஸ் பண்ணிட்டானுங்க அப்படிங்கிறேன். அவனுக்கு இல்ல வேற bro, அப்பப்ப எனக்கு ஸ்பெஷல் கிரெடிட்ஸ் அசிட். டக் அவுட்ல வந்துட்டு கேம காட்டிட்டே இருக்கிறானுங்க மில்லரோட பேச ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு. ஏன்னா வந்துட்டு ப்ரோ இவன் வந்துட்டு ஜட்டு இருக்கான்ல ப்ரோ, ஜட்டு செகண்ட் ஓவர் சூப்பரா போட்டான் ப்ரோ. ஒரு விக்கெட் எடுத்துட்டு 5 ரன் தான் கொடுத்துருந்தான். ஆனா அதே மூணாவது ஓவர் பிரிச்சுட்டானுங்க. கேஎல் ராகுலும் கேஎல் இவனும் ராகுல் வந்துட்டு. இல்ல ப்ரோ, அவனுக்கு ஒரு இடத்துல கூட அவனுக்கு மொமெண்டம் கொடுக்கவே இல்லை ப்ரோ. அப்புறம் வந்துட்டு நான் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கிரெடிட் யார் தரணும்னா நிதிஷ் ராணா. என்ன ப்ரோ ஆடுறான் அவன், சூப்பரா ஆனாடா. பத்தி எனக்கு வந்து நிதிஷ் ராணா ஆடுறதுல நீ வந்துட்டு பழைய நிதிஷ் ராணா பார்த்த மாதிரி இருந்துச்சு, கேகேஆர்ல ஆடுவாங்கல்ல அந்த மாதிரி இருந்துச்சு அந்த இன்னோவேஷன் ஷாட்ஸ்னு வாங்கல ப்ரோ, இன்னைக்கு அவன்கிட்ட நிறைய இருந்துச்சு ப்ரோ. எங்க ப்ரோ. எப்படி கேபிடலைஸ் பண்றதா அழகா அப்பர் கேபிடலைஸ் கட் பண்ணான். அடிக்கிறான், கவர்ஸ் மேல அடிக்கலாம், மிட் விக்கெட்ல கவர்ஸ் அடிக்கிறான். அடிச்சான் பாரு ப்ரோ சிக்ஸ். நீங்க அசுதோஸ்க்குமே கொடுக்கணும் இன்னைக்கு. இன்னைக்கு பெருசாலாம் ஹார்ட் ஹிட்டிங்லாம் போக எங்க இருக்கு கேப்ன்றத ஃபைன் பண்ண கேப்லயே தான் அடிச்சான். எப்படி கேபிடலைஸ் பண்ணாலும் அப்படி கேபிடலைஸ் பண்ணானுங்க இன்னைக்கு கேம். ஓவரால் இன்னைக்கு அவன் பேட்டிங் சூப்பரா இருந்துச்சு. இல்ல டிசி வந்துட்டு மறுபடியும் அந்த சீசன் ஸ்டார்டிங்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி மறுபடியும் வந்துட்டானுங்க, உள்ள வந்துட்டானுங்க. ஸோ இன்னைக்கு அவனுக்கு ஜெயிச்சது வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு வின் தான். ஏன்னா அவனுங்களுமே வந்துட்டு கன்சிக்யூட்டிவா இங்கிருந்து வின் பண்ணணும், வேற வழி இல்லை. டிசியும் கீழே இருக்கானுங்க, இவன் மேலே வந்துட்டானுங்க, 5th பிளேஸ் வந்துட்டானுங்க. ஸோ அவனுங்களுமே மஸ்ட் வின் மேட்ச் தான் வின் பண்ணிட்டானுங்க. செம்ம பேட்டிங், அவனுக்கு வந்துட்டு டீமா சேர்ந்து ஆடினானுங்க. ஸோ அதனால வந்துட்டு ஈஸியா வின் பண்ணிட்டானுங்க. நீங்க ஃபீல்ட்ல ஒண்ணு கவனிச்சு இல்ல ப்ரோ, ஜெய்சோல் ஓவர் ஃபர்ஸ்ட் காமிச்சிட்டே இருந்தேன் எல்லாத்தையும். ப்ரோ பராக் போயிட்டான் ப்ரோ. அவன் என்ன ப்ரோ பண்ணுவான் ஜெய்ஸ்வால், ஒண்ணுமே பண்ண முடியாது ப்ரோ. அவன் எங்க போட்டாலும் அடிச்சிட்டு இருக்கான். எல்லா விஷயத்தையும் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் காமிச்ச மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஒரு மாதிரி வந்து கையை எல்லாத்தையும் கத்துறான். வேற வழி இல்ல ப்ரோ. அவன் இப்பதான் புதுசா இப்பதான் ப்ரோ பண்றான், வேற வழி இல்ல, அப்படிதான் பண்ணி ஆகணும். அது அந்த எக் பைஸ் ஒண்ணு கேட்பானுங்க துஷார் தேஷ்பாண்டே போட்டதுக்கு, ஜுரேல் சொல்லிடுவோம் ஸ்டெம்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. அதுக்குமே சம்பந்தமே இல்லாம ஏதோ கத்திட்டு இருப்பான். அதுவும் இல்லாம ஹேண்டில் பண்ண முடியாம எதுவும் கத்தனானா அங்க இருக்கிறதுலே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வேண்டாம் வெறுப்பா இருந்தது ஆர்ச்சர் மட்டும் தான் நினைக்கிறேன். அவன் ஓவர்ல தான் மிஸ்ஃபீல்டு பண்றானுங்க, கேட்ச விடுறானுங்க, என்னடமா பண்றானுங்க. அவன் மாப்பிள்ள டென்ஷன் ஆனான். அவன் லாஸ்ட் ஓவர்ல ஒரு 4 ரவி கிருஷ்ணா விட்டோனே கத்துறான், கத்திட்டு போவான். அதை எடுக்க முடியாது ப்ரோ. அவன் ஆன ஷாட்டுக்கு அங்க இருந்தெல்லாம் வந்துட்டு அந்த ஃபோர்ஸ்ல எல்லாம் வந்துட்டு எடுக்க முடியாது. இவன் ஈஸியா கத்துறான், அவன் அந்த இடத்துல நின்று இருந்தானா தெரியும், அது ஈஸியா எடுக்க முடியாது. இல்ல இல்ல பால் டிராப் பண்றதுக்கு தான் கத்தனான். அதுவும் இல்லாம வந்துட்டு ரவி கிருஷ்ணா நீ என்ன வேணா கத்துன சிரிச்சு சொல்றேன், கண்டவே தேவையில்லாம கத்துறான். கண்டவன்லாம் சும்மா போறவன வரவன கத்திக்கிட்டு இருக்கான், அதுக்கு இவன் பரவாயில்ல. அதான் இது லைக் வந்துட்டு ரவி கிருஷ்ணா வந்துட்டு சிரிச்சிட்டே வரான், மாப்பிள்ள நீ என்ன வேணா சொல்லு நான் காதலே போட்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஜட்டுவை வந்துட்டு இவனுக்கு கொஞ்சம் லேட்டா உள்ள கொண்டு வரானுங்கடா. 7th அதாவது 8th ஓவர் தரானுங்க. பஸ் ஜட்டுகிட்ட கொடுத்துட்டு ரவி கிருஷ்ணா கிட்ட போனாங்கன்னா எனக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ரியான் பராக் வந்துட்டு கொஞ்சம் இன்னுமே மாத்தணும். ஏன்னா நீ நல்லா யோசிச்சு பாரு, நிறைய மேட்ச்ல அவனுக்கு சொதப்படுறதே வந்துட்டு ஸ்கோர் அடிச்சு விட்டுறானுங்க. நல்லா ஸ்கோர் அடிக்கிறானுங்க, ஆனா கடைசியில் வந்து விட்டுறானுங்க. இதேதான் பவுலிங்ல வந்துட்டு அவனுக்கு இஷ்யூவாவே தான் இருக்கு. ஸோ அவ்வளோதான். இந்த மேட்ச் வந்துட்டு சொல்லணும்னா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இன்னொரு ஒரு திங் என்னன்னா, காம்பினேஷனே மாத்துறானே தெரிய மாட்டேங்குது. காம்பினேஷன் மாத்திட்டு யஷ் புனியா ராஜாவும் பேரு அவன் ஆக்சுவலி நல்லா தான் பண்ணியிருந்தான். அங்கிட்டு இருந்து திரும்ப ரவி கிருஷ்ணா கூட்டிட்டு வந்தானுங்க. இவனுங்க வந்துட்டு எல்லாமே எல்லா டீமுமே வந்துட்டு இந்த மாதிரி மிடில் ஆஃப் த டோர்னமெண்ட்ல சில சேஞ்சஸ் எல்லாம் பண்றானுங்க ப்ரோ. அது எதுக்கு பண்றானுங்க, டீம் செட் ஆனா பழைய மாதிரிலாம் இல்ல ப்ரோ. பழைய மாதிரி டீம் செட் ஆனா ஒரே மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்னா இல்லை. இது வந்துட்டு நிறைய சேஞ்சஸ்லாம் நிறைய உள்ள பண்றானுங்க. வின்னிங் காம்பினேஷன் சேஞ்ச் பண்ணாலே ஒரு அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ரோஹித் ஒரே நிமிஷம் தர்ஷினி மட்டும் கூப்பிட சொல்லிட்டு மேட்ச் இது முடிச்சிடலாம். இங்கதான் இருக்காங்க தர்ஷினி. இப்போ வந்துட்டு உனக்கு கிளாரிஃபையா இருக்கா, நம்ம வந்துட்டு எந்த மாதிரி ஒரு பிரான்ச்சைஸை சப்போர்ட் பண்றோம், எல்லாம் ஓகே புரிஞ்சிருச்சா? பா ஒரு வழியா என்னால எல்லாத்தையுமே திருத்த முடியல, 2 பேரும் திருத்திட்டேன். எனக்கு இதுவே ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு. சரி ஓகே, உங்க கேள்விக்கு இன்னொரு ஆன்சர் கிடைச்சிருச்சுல? தேங்க்யூ. ஓகே டன். இந்த மேட்ச் பத்தி சூர்யா உனக்கு ஏதாவது வேற ஏதாவது இருக்காடா பாயிண்ட் இன்னைக்கு மேட்ச்ல, ஏதாவது நீ ஏதாவது நோட் பண்ணது? அந்த இவன் நிதிஷ் ராணா அவுட் ஆனால. ஆமா அது கரெக்டா? அது அவுட் தான். அது அவுட். அது நமக்கு பார்க்கும்போது கிரவுண்ட்ல பேட் ஆன் கிரவுண்ட் மாதிரி இருந்துச்சு, பட் ஆனா அது எட்ஜ் தான், அது அவுட். ஆக்சுவலா அது ரெண்டு ஸ்பார்க் காட்டும், ஸ்பைக் காட்டும். ரோஹித் உனக்கு ஏதாவது இருக்கா ரோஹித்? நாளைக்கு மட்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நாளைக்கு மேட்ச்ல தான் இருக்காதா, ரெடியா போட்டு சுத்த வேண்டியதான். என்னடா அது நைட்டி மாதிரி இவ்வளவு பெருசா இருக்கு?
ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ஓப்பன் அந்த தம்பிட்ட மட்டும் சொல்லிக்கிறேன். நேத்து ஜிடி வாங்கினா எப்படின்னா நீங்க விக்கெட் எடுக்கல. ஜிடி நேத்து வந்து என்ன ஆறதுக்காண்டி யாரும் விக்கெட் எடுத்தானுங்க. ஆக்சுவலி சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. நாங்க வந்து எப்படி ஃபைட் பண்ணோம் தெரியுமா, போனோமா வந்தோமான்னு. ஆக்சுவலி எப்படி கோலி ஃபேன்ஸ் பாப்பானுங்களா அவனுக்கு சொல்லிக்கிறேன். அவனுங்களாதான் நேத்து விக்கெட் விட்டானுங்க. புவி நல்லா போட்டான். மெயின் ஏர்செல்வுட் ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி அந்த இது மாதிரி ஒரு நேரம் ஏறா அப்புறம் ஒரு நேரம் டவுன் ஆகுறான். புவி தான் கன்சிஸ்டன்ட். ப்ரோ நீ வேணா, நீ கம்முன்னு நீ அந்த மேட்சை விட்டுரு. மறுபடியும் அவனுக்கு எல்லாம் ஏன் ஐடி தான் ப்ரோ வரானு. அடிக்கணுமே. இன்னொன்னு பார்த்தேன்டா போட்டு விடுங்க. என்னோட கொலாபரேஷன் போட்டு வந்து கடைசி அன்னைக்கு அடிக்கணும். நான் பேசிக்கிறேன். வீடியோல இவன் வந்து ஏதோ கில்ல பார்த்து ஏதோ பார்த்து காமிச்சிட்டு இருக்கான். கில்ல வந்து ஸ்கோர் கார்டை காமிக்கிறான். நான் இப்பதான் பார்த்தேன். மேட்ச் முடிச்சுட்டு பண்றானுங்கடா மேட்ச் முடிச்சு போஸ்ட் போறான் ப்ரோ அவன் பர்சனல் ஐடில. போட்டு கியூட் கோலி. எனக்கு ஹைலைட் என்னன்னா கில்லோட போஸ்ட் தான் ப்ளே போல்ட் இல்ல, ப்ளே ஹோல்டு, ஹோல்டரை மென்ஷன் பண்ணி போட்டான். அதான் சொல்றேன் ப்ரோ. இவனுங்க நேத்து விண்டேஜ் கோலி வந்து அவன் பேட்டிங்லயும் பார்த்தேன், அவன் ஃபீல்டிங்ல பண்ற வேலையிலும் நேத்து விண்டேஜ் கோலியை பார்த்தேன். நம்ம கேமரா கான்சியஸ் பண்ணணுன்றதுக்காண்டி இல்ல இவன் தோக்க போறேன்னு தெரிஞ்சு இவன் ஏதோ சும்மா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணுன்றதுக்காண்டி பண்ணானா? இல்ல ப்ரோ விடுங்க ப்ரோ. அடுத்த வீடியோல பாத்துக்கலாம் ப்ரோ. மறுபடியும் அடுத்த மேட்ச் தோத்தா பாத்துக்கலாம் ப்ரோ. இப்ப நம்மளுக்கு தோத்துமே மேலதான் இருக்கானுங்க. சோ விட்டுறலாம், நம்ம அடுத்த மேட்ச் பாத்துக்கலாம். சொல்றா சூர்யா, உங்களோட ப்ரெடிக்ஷன் கேக்குறேன் நாளைக்கு. சிஎஸ்கே நீங்க நான் பார்த்தேன். ஏன்னா நான் பவுலிங் நான் மோஸ்டா பவுலிங் லைனை பத்தி தான் சொல்றேன். எப்பறம் இன்னமா எம்ஐ தான் ஜெயிக்க நம்புறீங்க நீங்க? இல்ல ப்ரோ, இல்ல அவன் வந்து பேசாம இருக்கிறானா. இப்ப அவன் நினைக்கிறான் போன தடவை நம்ம வாய் விட்டு அவனுக்கு தோத்துட்டானுங்க, இந்த தடவை நம்ம வாய் விடாம ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவன் பேசலாம்னு நினைக்கிறான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்பயுமே பவுலிங் எந்த டீம்ல வந்துட்டு ஃபேவரா இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி சொல்லுவேன். இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிஎஸ்கே தான் பவுலிங் ஃபேவர். ஸோ சிஎஸ்கே தான் நாளைக்கு வின் பண்ணும். தர்ஷினி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருக்கா? நாளைக்கு யார் ஜெயிப்பா? நான் வந்து என்ன யோசனை, அந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தர் கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க. நீங்க ஜாலியா மேட்ச் மட்டும் அடிச்சு பாருங்க, நம்ம ஜாலியா மேட்ச் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணலாம்னு பிளான். நம்ம வந்து அமைதியா உட்கார்ந்து அப்படியே பார்க்கணும். அவனுங்க அங்க என்னன்னா அந்த பொங்கல் ஃபங்க்ஷன், தீபாவளி ஃபங்க்ஷன்ல அந்த குடும்பம் ஒண்ணு குடும்பல அது மாதிரி அங்க உட்கார்ந்து ரீல்ஸ் போட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் ஜாலியா பிராக்டீஸ் செக்ஷன்ல எல்லாம் சேர்ந்து கடிச்சுக்கிறவங்க யாரும் தெரியுமா? சிஎஸ்கே நாங்க இந்த ஜெர்சி போட்டு உட்கார்ந்து அப்படி பாப்போம். அது இந்த சிஎஸ்கே எம்ஐ ரைவல்ரி கதையெல்லாம் ஒரு டைம் வரைக்கும் இருந்துச்சு ப்ரோ. அந்த ஒரு 2023 இருந்தே ரொம்ப அந்த கடியில நின்று போச்சு. அவனுங்க இப்ப என்னன்னா அந்த சொந்த மந்தாலும் ஒண்ணு குடிச்சுனா வந்து இருப்பானுங்க சிரிச்சுக்கிட்டு பாக்குட்டு. அது மாதிரிதான் இருக்கானுங்க. மாயாண்டி குடும்பத்தார் மாதிரி ஆயிட்டானுங்க சிஎஸ்கே. தோனி ஜெர்சி இல்லனா சஞ்சு ஜெர்சி தான் இருக்கு. தோனி ஜெர்சி எல்லாமே வாங்கிட்டு போயிருவாங்கடா உடனே. அதேதான்டா தோனி சொல்றாங்க ஆர்சிபி ஜெர்சி கூட நீ பிளே ஆஃப் போயிரும்பா, ஆனா இதுதான் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்றாரு. நான் ஏன்னா நானும் மும்பை ஃபேன் தான் அப்படின்னு சொல்லி விக்கிறவர் சொல்றாரு. சரி நாங்க கொஞ்சம் தேர்விட்டு வந்தோம். ஓகே நான் நாளைக்கு ஒரு மேட்ச் இருக்குண்ணா வந்துருவீங்கண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கோம். வந்துருவீங்கண்ணா? சரிங்க. நாளைக்கு ஒரே மேட்டர் தான் ப்ரோ. ஒண்ணு எம்ஐக்கு மட்டும் குழி தோன்றது, இல்ல எம்ஐக்கும் சென்னைக்கும் சேர்த்து குழி தோன்றது. அவ்வளவுதான். நம்மள இன்னைக்கே பயங்கர காத்து. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு மும்பை வந்துட்டு வியாபாரம் நல்லா தான் இருக்கு, நீயும் வாங்குற மாதிரி கூட்டு போயிருவானுங்க நினைக்கிறேன் சிஎஸ்கே. என்னன்னா தோனி வருவாரா இல்லையா? தோனி வரமாட்டாரு. என்ன காரணம்னு ஏதாவது ஒரு ஐடியா? அதான் நான் சொன்னேன் அந்த வீடியோலயே. லைக் வந்துட்டு அவருக்கு என்ன தெரியுமா, இப்ப வந்துட்டு இப்ப டீம் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அத ஏன் வந்து மைக்கேலசி வந்துட்டு நேத்து வந்துட்டு சொல்லியிருக்காரு. மைக்கேலசி நேத்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்ப அவர் வந்துட்டு மேட்ச்ல வந்துட்டு இப்ப ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு விளையாடுறாங்க. இப்ப அவர் வந்தாருன்னா அந்த ஒரு பிளேஸை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணும். அது கூட பிரச்சனை இல்லை. இப்போ என்ன அவர் ஏன் கிரவுண்டுக்கு வந்து பார்க்கறது இல்லைன்னா, இப்போ உனக்கே தெரியும் ஆப்வியஸாக தோனி வந்தாங்கன்னா எல்லாருமே தோனியை ஃபோக்கஸ் பண்ணுவானுங்க. அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரெஷர் ஒன்று பில்ட் ஆகும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் அவர் வரல. நான் வந்துட்டு ஹோட்டல்லே இருக்கேன், நீங்கள் வந்துட்டு மேட்ச் முடிங்க அப்படிங்கிற மாதிரி. என்னடா ஒரு கேம் கூட வர மாட்டேன். புரியல. வருவாரு
வருவாரு, பட் இப்போதைக்கு அவர் வரல. என்னன்னு தெரியல. அவரை பத்தி தான் தெரியும்டா உங்களுக்கு. எப்ப என்ன பண்ணுவாருன்னு அவருக்கு மட்டும் தான் தெரியும். ஏதாவது ஒண்ணு கொண்டு போயிடுவாரு, அவ்வளவுதான். இப்போ நான் ப்ரோ வின்னிங் காம்பினேஷன் செட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் 6-6 ஜெயிக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆமா, கண்டிப்பா வர மாட்டார். வரமாட்டாரு. சென்ஸ் குவாலிஃபை ஆகலையே அப்படின்ற பட்சத்துல மேபி கொஞ்சம் வந்து மேட்ச் ஆடிட்டு முடிச்சுட்டு போவோம் அப்படின்ற மைண்ட் செட்ல வரும். சரி பத்து, உனக்கு ஏதாவது பாயிண்ட் இருக்கா பத்து? நாளைக்கு வரையும் வாயே திறக்க மாட்டேன்ல, மௌனம் விரதம். இருக்கட்டும் பாத்துக்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். ப்ரோ உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட் ஏதாவது இருக்கா ப்ரோ? அவ்வளவுதான். கடிக்கிறேன்னா கடிக்கிறேன் ஏதாச்சும். வேணாம் கடிக்காதீங்க, போதும் கடிக்கிறதுதான் போதும். சரி ஓகே, தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். சூர்யா, ரோஹித், தர்ஷினி, ரெண்டு பேரும் என்ன சேர்ந்து கடிச்சிருவாங்க ப்ரோ. அப்புறம் என்ன பண்ணுங்க, அடுத்த ஆர்சிபி மேட்சுக்கு தர்ஷினி நீயும் வந்துரு, சூர்யா நீயும் வந்துரு, ஓகேவா? அடுத்த ஆர்சிபிக்கு யாரு கூட? ஆஹா, அப்ப வேஸ்ட். அப்ப கன்ஃபார்ம் எல்எஸ்சி அடிச்சிருவீங்க. எல்எஸ்சியோட தான் ஞாபகம் வருது. எல்எஸ்சியோட நமக்கு 2 மேட்ச் இருக்கா? ஆமா பாத்துக்கலாம். அதான் தோத்தாலும் தோப்பாங்க ப்ரோ. கண்டிப்பா அது கூட தோத்தாலும் தோப்பாங்க. அதுக்கு அடுத்த மேட்ச் வந்து ஆர்சிபியும் மும்பைக்கும். மும்பைக்கு சான்ஸ் இல்ல. அவனை வாயை திறந்து மட்டும் சொல்ல அவனை. அதான் பத்து வாயை திறந்து மும்பைக்கு சான்ஸ் இருக்குன்னு மட்டும் சொல்ல பத்து சொல்றா பத்து, சும்மா சொல்லு, எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டேன், சொல்லு, பரவாயில்ல சொல்லு. எம்ஐ 6 கார்டு ஜெயிச்சா உள்ள வருது, சொல்லு. அடப்பார பரம்பரை நாங்க பாடுற சின்ன பசங்க எல்லாம் உட்காந்து கலாச்சிட்டு இருக்காங்கடா. பேசணும். 6 ஜெயிச்சு பிளே ஆஃப்குள்ள வரும். சரிங்க எல்லாரும். ஜோக்ஸ் அபார்ட், இந்த சீசன் வந்து 18 பாயிண்ட்ஸ்ன்றதே மினிமம் குவாலிஃபிகேஷனா இருக்கும் போல இருக்கு ப்ரோ. ஆமா 18 பாயிண்ட்ஸ் மினிமம் குவாலிஃபிகேஷனா இருக்க போகுது இந்த சீசன். நல்ல டஃப்பான காம்படிஷனா இருக்கு. சரி ஓகே ப்ரோ, எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். நாளைக்கு வந்துட்டு ஒரே ஒரு வீடியோ தான். நாளைக்கு சிஎஸ்கே vs எம்ஐ மெயின் மேட்ச். ஸோ எல்லாரையும் நாளைக்கு ஒரே ஒரு மேட்ச் தான், அதான் ஒரே ஒரு மேட்ச் தான். நாளைக்கு மெயின் வீடியோல சந்திப்போம் அப்படின்னு. சரி ஓகே, பாய். தேங்க்யூ.